ஹாய் காய்ஸ், தமிழக அரசு கலெக்டர் ஆஃபீஸில் வந்துட்டு நமக்கு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு 1 மந்த்துக்கு மேலே இருக்கும் இந்த கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்த நோட்டிஃபிகேஷன்ஸு. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னா தாம்பரமில், ஓகேங்களா? அங்கே தான் வந்துட்டு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும். அவங்களோடைய ஆஃபீஸில் தான் போடுவாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, நோ ஃபீஸ், ஓகேங்களா? அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 6/12/2024 தான் லாஸ்ட் டேட். அதான் நெக்ஸ்ட் மந்த் 6ஆம் தேதி தான் வந்துட்டு லாஸ்ட் டேட்டு. எல்லா மாவட்டத்துலேருந்தும் அப்ளை பண்ணலாம். ஆனால் எங்கே வேலை போடுவாங்க அப்படின்னா தாம்பரமில் தான், ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ஆஃப்லைன் மோடில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், நோ ஆன்லைன் மோட். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 8th 10th டிப்ளமோ எனி டிகிரி முடிச்சிருக்கலாம், ஓகேவா? லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் அண்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட் அப்படின்னா இந்த வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன், எப்படி அப்ளை பண்ணணும் அண்டு நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். போஸ்ட்டும் வந்துட்டு நான் ஒவ்வொன்றா சொல்லியிருக்கேன், அந்தந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன எலிஜிபிள் அப்படின்னு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அதனோட பிடிஎஃப் இம்பார்ட்டண்ட்டான நோட்ஸ் மட்டும் பார்க்கலாம். உங்களுடைய நேம், ஃபுல் நேம் எழுதி சொல்லியிருக்காங்க. தென் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறமேட்டுக்கு அட்ரஸ் எல்லாமே ஃபுல் அட்ரஸில் எழுதுங்க. ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துட்டு நீங்கள் ஒட்டுற மாதிரி இருக்கும். கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தோம்னா உங்களோட வேலிடான மொபைல் நம்பர் அண்டு இமெயில் ஐடி கொடுங்க. ஏன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்தர், சப்போஸ் கால் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்துட்டு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும், அதாவது இந்த இடத்துல. தென் என்ன காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதை வந்துட்டு இங்கே ஃபில் பண்ணணும். எந்த இயர் எந்த பேட்ச் வந்துட்டு நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னு இங்கே இது வந்து ஸ்டார்டிங்கு, இங்கே வந்துட்டு எண்டிங் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன கோர்ஸ், மெயின் கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி அப்படின்னா சப்போஸ் பிஇ படிக்கிறீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் அதில் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு எழுதுகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் இந்த ஸ்பேஸ் வந்துட்டு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அடிஷ்னலாக ஷீட் வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க, அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் டெசிக்னேஷன்னா இப்போ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன்னா ஆர்கனைசேஷன் எப்போலேருந்து அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் பார்க்குற டியூட்டிஸோடைய ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன், அதாவது ஒரு ஷார்ட்டான டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இதுக்கும் வந்துட்டு ஸ்பேஸ் பத்தலை அப்படின்னா A4 ஷீட், அதாவது அடிஷ்னல் ஷீட் வந்துட்டு அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இது வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தானே. இந்த ஆஃப்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் இதெல்லாம் முடிச்சிட்டிங்க, பிரிண்ட் எடுத்து அப்ளை பண்ணி சைன்லாம் போட்டுட்டிங்க. போட்டினதுக்கப்புறம் எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா இந்த அட்ரஸ், இதுதான் வந்துட்டு அவங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ்ஸு, ஓகேங்களா? ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் உங்களோட சிக்னேச்சர் வந்துட்டு இங்கே சைன் பண்ணிவிட்டு கீழே பிளேஸ் அண்டு டேட்டு, நீங்கள் அப்ளை பண்ண பிளேஸு அண்டு டேட்டு அதை வந்துட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல, ஓகேங்களா? அவங்கள அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப், இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். அப்ளிகேஷன் லிங்க்கும் அண்டு பிடிஎஃபோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்றைக்கு இந்த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா 22/11 அந்த அன்றைக்கி தான் வந்துட்டு வெளியிட்ருக்காங்க. இப்போ என்னென்ன போஸ்ட் இருக்குதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா கேஸ் ஒர்க்கர்னு என்ன, வழக்கு பணியாளர், ஓகேங்களா? எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னா ஒரு வேக்கன்சி வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் சோஷியல் ஒர்க்கில் பேச்சுலர் டிகிரி முடித்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனுபவம், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? தென் இது வந்துட்டு என்னென்னா ஒரு பர்மனெண்ட் ரெக்ரூட்மெண்ட்டா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது, ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்ட்னால்
அவங்க பாண்டு நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் ஒரு 10 வருஷமோ ஒரு 15 வருஷமோ அந்த மாதிரி வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கான சம்பளம் எவ்வளோன்னா 18,000 ரூபாய். ஓகேங்களா. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னா தாம்பரம். ஓகேங்களா. தாம்பரத்தில் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னா அவங்களுடைய ஆஃபீஸ், அதாவது ஒருங்கிணைந்த சேவை மையம் தாம்பரம். ஓகேங்களா, தாம்பரம். நெக்ஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா செக்யூரிட்டி கார்டு. அதுக்கான வேக்கன்சி வந்துட்டு 2 வேக்கன்சி இருக்குது. அதில் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு அட்லீஸ்ட் அதாவது ஸ்கூல் மட்டும் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஏன்னா செக்யூரிட்டி கார்டு அப்படின்னு சொல்லும்போது மேல்னு யோசிப்பாங்க. நீங்கள் அப்படி யோசிக்க தேவையில்லை. ஏன்னா பெண்களும் வந்துட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஷிஃப்ட் முறையில் வந்துட்டு எடுக்கலாங்க. ஓகேங்களா. சப்போஸ் டயர்டாக அதாவது உங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுழற்சி அதாவது ஷிஃப்ட் முறையில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்டு. இது இந்த செக்யூரிட்டி கார்டுக்கான சம்பளம் எவ்வளோன்னா 12,000 ரூபாய் மாதம். ஓகேங்களா. அதுவும் எங்கே இருக்கும்? பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் தாம்பரம் தான். நெக்ஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா மல்டி பர்பஸ் ஹெல்ப்லர். மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர் அப்படின்னா அதாவது நீங்கள் எல்லா வேலையுமே செய்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான வேக்கன்சி 2 வேக்கன்சி இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸில் முன்னாடியே வேலை செஞ்ச அனுபவம் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு சமைக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வந்துட்டு சுழற்சி முறையில் வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இதுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னா மாதம் 10,000 ரூபாய். எங்கே இருக்கும் அப்படின்னா தாம்பரம், அவங்களோட ஆஃபீஸில். இது வந்துட்டு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி நீங்கள் டவுட்டை கிளியரிஃபை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போன்னா 6/12 இதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா. மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னும் போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் அந்த நோட்டிஃபிகேஷன். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.